ஹலோ ஈட்டி, என்ன ஃபோன் எடுத்துட்டு பேசவே மாட்டேங்கிற? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? ஏம்மா அப்பா எப்படி இருக்கு? நல்லா இருக்காம்மா. சாப்பிட்டியாம்மா? நான் சாப்பிட்றது இருக்கட்டும், நீ என்ன சாப்பிட்டியா சாப்பிடலையா? என்ன குரல்ல சொரத்தே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை எங்க? மாப்பிள்ளைகிட்ட கொடு. ஏம்மா, அவர் கொஞ்சம் வேலையா வெளியே போயிருக்காரு. வந்ததும் ஃபோன் பண்ண சொல்கிறேன். நீ எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? ஏம்மா ஒரு எட்டு என்னை வந்து பார்க்கக்கூடாதுன்னு இருந்துக்கிட்டியா? ஏம்மா வரலாம்ல? ஏமாட்டி என்ன நல்ல கேள்வி கேட்குறியே? நீ வந்துட்டு போக வேண்டியதானே? ஏடி கல்யாணம் முடிஞ்ச உடனே புருஷன் விடையே கதின்னு உட்காந்துக்கிட்டியா? ஏடி உன் மாமியா உன்னை நல்லா பார்த்துக்கிறாளா? என்ன எப்படி இருக்காவோ? எல்லாரும் நல்லா இருக்காவளா? எல்லாரும் நல்லா தான் இருக்காவோ. அவளுக்கு என்ன? எனக்கு தான் என்னமோ போல இருக்கு. நீ சொல்கிற பேச்சை எதையும் நான் கேட்கல. உன்னை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இப்போ நினச்சாதான் எனக்கு என்னமோ மாறி இருக்குமா. ஏன்டி உன் மாமியாக்காரி எதுவும் கஷ்டப்படுத்தினாலா? நான் சொல்லும் போதே கேட்டிருக்கலாம். நீ கேட்கல. அந்த பையன் நல்ல பையன்தான், யாரும் இல்லைன்னு சொன்னா. ஆனால் வாத்தாக்காரி பேசுகிற பேச்சை பார்த்தா அவளை கண்டாலே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால தான் உன்னை அப்படி சொன்னேன். எனக்கு என்ன, நீ விருப்பப்பட்டதை செய்யக்கூடாதுங்கிற எண்ணமா? அப்படிலாம் இல்லை. சரி சரி, அவளுக்கு காதில் விழுந்தா என்னமோ நினைக்க போகிறாள்வோ. நீ ஒரு நாள் வீட்டுக்கு வா, அப்போ பேசலாம். ஆமாம்மா, அதுவும் என் நாத்தனார்காரி இருக்கா பாரு. ஐயோ என்ன சொல்கிறேன்னே தெரியல. சரிம்மா விடு, நேரில் பேசிக்கலாம். சரி டி, மாப்பிள்ளை வந்ததும் ஃபோன் பண்ண சொல்லு, சரியா? சரிம்மா. ஏமா உனக்கு நீ பேசுறது சரின்னு படுதா? அப்படி என்னத்த உன்னை நாங்க கொடுமைப்படுத்துறோன்னு உங்க ஆத்தாக்காரிக்கு போனை போட்டு இப்படி கரையிற? என்னத்த அடுத்தவங்க பேசுறத ஒட்டு கேட்டீங்களா? நான் ஒட்டு கேட்கறது இருக்கட்டும். அப்படி உன் நாத்தனார்காரி உன்னை என்ன கொடுமைப்படுத்திட்டா? இல்ல நான் தான் உன்னை என்ன கொடுமைப்படுத்திட்டேன்? அப்படியே உங்க ஆத்தாக்கு போனை போட்டு சலிச்சுக்கிற? என்னத்த இது? அடுத்தவங்க பேசுறத கேக்குறது அநாகரிகம்னு தெரியல. நான் சாதாரணமா தான் எங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். எங்க அம்மா 4 வார்த்தை கேட்டதுக்கு ஒரு வார்த்தை பதில் சொன்னேன். அதுல என்ன குத்தம் இருக்கு? என்ன யார்கிட்ட பேசுறனே தெரிஞ்சு பேசு. என்ன குரலை உயர்த்தி பேசுற? இங்க பாரு, கல்யாணம் முடிச்சு ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ளயும் மாமியாருங்கிற மரியாதை இல்லாம போச்சா? குரலை உயர்த்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க? என்னத்த நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொன்னா குரலை உயர்த்துறேன்னு அர்த்தமா? எத்த நான் உங்களுக்கு கொடுக்குற மரியாதையே கொடுக்குறேன். தேவையில்லாம என்ன பேசாதீங்க. எங்க அம்மா என்கிட்ட 4 வார்த்தை பேசிச்சு, அதுக்கு தான் நான் பதில சொன்னேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்றது? சரி, இன்னைக்கு உன் ஆத்தாக்காரி பேசுனா, நேத்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த ஞாபகம் இருக்குதா? மவனை தனியா கூட்டிட்டு போய் சைனா கடையில கடந்துகிட்டு அவன் கிட்ட உன் தங்கச்சிக்காரி இப்படி பண்ணுதா அப்படி பண்ணுதான்னு பேசாத பேச்செல்லாம் பேசியிருக்க. மவளை பத்தி இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வாய் வருதா? என்னத்த பேசுறீங்க? அப்போ அவ என் பின்னாடியே வந்து வேவு பாக்குறா, அப்படித்தானே? புருஷனும் பொண்டாட்டியும் தனியா இருக்கிறத இப்படி வந்து ஒளிஞ்சு வந்து பாத்துருக்காளே, வெக்கமா இல்ல? இத வேற என்கிட்ட சொல்றீங்க? வாயமோடு. நீங்க வீட்டை விட்டு அடுத்த வீட்டுல போய் உட்கார்ந்துகிட்டு கதை பேசுனது தப்பு இல்ல. மவ உன்னை பார்த்தது மட்டும் தப்பு, அப்படித்தானே? வயசு பிள்ளை இருக்கிற இடத்துல எப்படி இருக்கணுங்கிற அறிவு கூட இல்லாம நீங்க இஷ்டத்துக்கு ஆடி பாடி திரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நாங்க கண்ணை மூடிக்கிட்டு இருக்கணும், அப்படித்தானே? அத்தை தேவையில்லாம பேசாதீங்க. எல்லார்கிட்டையும் பேசுற மாதிரி என்கிட்ட பேசுறீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? இல்ல என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். என்ன அடிச்சிருவியா? நான் ஒன்னும் அப்படியெல்லாம் சொல்லல, நீங்க தான் அப்படி சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி பேச்சலாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. எவ்வளவு திமிரு இருந்தா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், காதையை கேட்காத மாதிரி அவ பேசாட்டி போய்கிட்டு இருப்பா. போடி போ, எல்லாம் என் மாவன் கொடுக்க தைரியம்ல. அவன் வரட்டும், அப்புறம் இருக்கு நான் யாருன்னு காட்டுறனா இல்லையானே பாரு. இப்பதான் போன போட்டா மனசுக்கு சங்கடமா இருக்கு. என்னமோ குரலே சரியா இல்ல. அவ மாமியா கறிட்ட என்னமோ பிரச்சனையோ என்னமோ. அதெல்லாம் ஒண்ணு இருக்காது அத்தை, இங்க இருந்து அங்க போயிடுக்கலாம். அதனால யோசனையா இருந்திருக்கும். சரி, சுப்புலட்சுமி பெரியம்மாவை கூட்டிட்டு வரட்டா? போய் பார்த்துட்டு வர சொல்றியா?
சொல்றதும் சரிதான். சுப்புலட்சுமியை போயாது ஒரு எட்டு பார்த்துட்டு வர சொல்லலாம். போய் வர சொல்லு. சரி வடிவு. அப்பா, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு தோண மாட்டேங்குது. நம்ம போனா அவ என்னத்தையாவது திண்டுக்கு முண்டுக்கா பேசுவா. சுப்புலட்சுமி போனா வாய்க்கு வாய் கொடுத்துட்டு வருவா. அவளை போக சொல்றதுதான் சரி. என்னத்த ஏன் ஒரு மாதிரி இருந்தீங்களா? சின்னவன் வந்து சொன்னா அதுக்குள்ளேயும் மாலினிய தேட ஆரம்பிச்சிட்டா. ஆமாட்டி, பெத்த மனசு பித்து பிள்ளை மனசு கல்லுன்னு சும்மாவா சொல்லியிருக்காவோ? மனசை என்னமோ போட்டு உருட்டுது ஒரு மாதிரி. அவகிட்ட கேட்டா ஒன்றும் இல்லைங்கிறா. குரலே சரி இல்லட்டி. போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரியா? ஐயோ அத்தை, அதுக்கு என்ன? அவட்ட போனை போட்டு வர சொன்னா வரப்போறா. மாப்பிள்ளை சொன்னா கொண்டாந்து விட போறாரு. நான் போனா அந்த பொம்பளை என்னத்தையாவது பேசி சண்டை ஆயிடக்கூடாதுல்ல. நான் போனாலும் அதுதான் காரணமா இருக்கும். அதான் வாய்க்கு வாய் ஏதாவது பேசுவா. நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவ வீட்டில் இருந்துக்கிட்டு இவகிட்ட பேசவும் முடியாது. அதுவும் சரிதான். ஒரு எட்டு போய் நீ பார்க்கறத விட அவளை ஒரு எட்டு இங்கே வந்துட்டு போக சொல்லலாம். ஆமாத்த, அந்த பொம்பளை வேற சரியான முசுடு. ஏதாவது திண்டிக்கு புண்டுக்கு பேசும். பத்தாதுக்கு அந்த கிழவி வேற அங்கே கிடக்கு. அதனால மாப்பிள்ளைக்கு போனை போட்டு அவளை கூட்டிட்டு வர சொல்றேன். ஆமாட்டி, அதுதான் சரி. நீயே போனை போட்டு சொல்லு. சரிங்க அத்தை. என்னம்மா இது பட்ட பகல்லே சொட்டரை போட்டுட்டு உட்கார்ந்துருக்க? எல்லாம் என் நேரம். யார்கிட்ட போய் சொல்லு? ஏமா இப்படி சலிச்சுக்கிற? என்னன்னு சொன்னா தானே தெரியும். அவ வீட்டுக்கு மருமவ வந்தா நல்லா ரெஸ்ட் எடுப்பா. நம்ம தலையில அப்படியே எழுதிருக்கு. என்னாச்சுமா? என்னன்னு சொன்னா தானே தெரியும். ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? நீ பிசாட்டி புலம்பனா யாருக்கு தெரியும்? ஆமல, புருஷனை பொண்டாட்டியும் அப்படியே என்னன்னு கேட்டு எனக்கு வகை வகையா சமைச்சு போட போறிய. கை கால் விளங்க மட்டுக்கு குது குதுன்னு விரைச்சிக்கிட்டு வருது, காய்ச்ச வர்ற மாதிரி. உன் பொண்டாட்டி புறவாசல்ல துணியை காயப்படுதுன்னு சொல்லிட்டு அங்க நின்று ஆத்தாக்காரிட்ட போனை போட்டு குழஞ்சிக்கிட்டு இருந்தா. ஏமா என்னம்மா நம்ம வீட்டு விஷயத்த உங்க அம்மாக்கு போனை போட்டு சொல்றியேன்னு கேட்டதுக்கு என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுதா தெரியுமா? எனக்கு அவ கொடுத்த மரியாதையே போது போதுன்னு ஆயிப்போச்சு. என்ன செய்யறது? எல்லாம் என் நேரம். ஏமா, இவங்கிட்ட சொல்லி மட்டும் என்னத்தை கிழிச்சிருப்பான்? இவன் உனக்கு பிள்ளை இல்ல. இன்னுமா உனக்கு புரியல? இவன் அவளுக்கு புருஷன். ஏம்மா, நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இரு. உனக்கு முடியலையா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் மல்லாக்க படு. நான் வந்து உன்னை பாத்துக்கிறேன். ஏய், ஏமடி இப்படி பேசுற? இங்க பாரு, இப்படி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. 1000 தான் இருந்தாலும் அவ உன் அண்ணி. அவளுக்கு கொடுக்கற மரியாதைய ஒழுங்கா கொடு. என்ன அவ இவன் பேசிட்டு இருக்க? என்னம்மா நீயும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஓ, சாருக்கு அப்படியே கோவம் பொத்திக்கிட்டு வருதோ? ஏன்னா உன் பொண்டாட்டி நீயும் எனக்கு எம்பட்டு மரியாதை கொடுத்து பேசுனியே. நேத்து என் காதுபடையே கேட்டோம்ல. தாய் சேலைய ஒரு சேலையை எடுத்து உடுத்திட்டேன். அதுக்கு என்கிட்டயே உடுத்தாதன்னு சொன்னா மறுநேரம் உடுத்திருப்பனா? உன்கிட்ட பத்த வைக்கிறா. நீயும் அவ பேராசை பிடிச்சவா, பணத்தாசை பிடிச்சவா. அம்மையும் மவளையும் அடுத்தவகிட்ட இப்படித்தான் பேசுவாவளோ? ஓ, ஒட்டு கேட்டியா? உன் புத்தி போகாத. நான் ஒட்டு கேட்டேன். ஆனா நீ பேசுனது சரிங்கிறியா? அம்மாவும் கூட பிறந்த தங்கச்சியும் எவ்வளோ ஒருத்தி இன்னைக்கு வந்தவ. அவகிட்ட விட்டு கொடுத்து பேசுறியே, வெக்கமா இல்ல? வாய மூடு, அரைஞ்சு பல்லக்கில எல்லாம் கலக்கி போடுவேன். அவ என் பொண்டாட்டி, உன் அண்ணி. நீ அவளுக்கு கொடுக்கற மரியாதையே கொடுத்துதான் ஆகணும். வேற ஒருத்திக்கிட்ட ஒன்னும் பேசலையே. என் பொண்டாட்டி கிட்ட தானே பேசுனேன். விடுட்டி, அவனுக்கு புது உறவு கண்ணை மறைக்குது. எல்லாம் அவ போட்ட மந்திரம். அதான் இவன் ஆடுறான். ஆடிட்டு போட்டு ஓடு. இவனுக்கு நம்மளை கண்டா துச்சமா தான் தெரியும். போறாசா போ. உன் மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு தானே இப்படி கிளம்பி நிக்கிற. போ. இன்னும் உன் மாமியாக்காரி போனை போட்டு சொன்னது பத்தாதுன்னு மாவா காதுல ஓதுவா. அதை கேட்டுட்டு வந்து இங்க வந்து எங்களை ஆடு விட்டா இன்னும் கரண்டி எடுத்து கொடுப்பா. என் மண்டையில கொத்து. ச்சே, ஏமா இப்படி படுத்துற? மனுஷனை வேலைக்கு போயிட்டு வந்தா நிம்மதியா இருக்க முடியலா? ஒரு வாய் கஞ்ச குடிக்கலாம். என்ன அப்பாடு படுத்தி எடுக்கிறியே? கல்யாணம் முடிஞ்சு அதுக்குள்ளேயும் ஒரு வாரம் கூட ஆகல, சண்டையை இழுத்துட்டீங்களா? ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ தெரியல. ஆமல, நான் தான் சண்டை இழுக்கிறேன். அவ மருமவ கல்யாணம் முடிஞ்சா வீட்டுல கிடந்து வேலையில பாப்பா. உன் பொண்டாட்டி ஒன்னும் பாக்குறது கிடையாது. நான் ஏதாவது சொல்லுதனா
நேரத்துக்கு தின்னுட்டு உறங்கிட்டு குமுதத்தை படிக்கிட்டா, ராணியை படிக்கிட்டா, குங்குமத்தை படிக்கிட்டா, பேப்பரை படிக்கிட்டான்னு உட்காந்து நல்லா படிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா. என்னைக்காவது அவ வீட்டு வேலையை செஞ்சிருந்தா தானே சரி, அவ கஷ்டப்படுவாள, நாமளே செய்வோன்னு செஞ்சு ஒரு துணியை மட்டும், துவைச்ச துணியை காய போட சொன்னேன். அந்த 10 நிமிஷம் கேப்ல போய் ஆத்தா கிட்ட குசும்பு பேசுறா. வேற என்னத்தை செய்ய சொல்ற? இப்ப அவ அம்மா கிட்ட பேசுறதுதான் உனக்கு தப்பா தெரியுது, அப்படித்தானே? என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறா, நீயும் அவளுக்கு ஏத்த மாதிரி ஆடுறல. ஏங்க இப்ப உள்ள வர போறீங்களா இல்லையா? போ, உன் பொண்டாட்டி தான் அழைச்சிட்டாளே, இப்ப பேச கூட விட மாட்டுக்கா. நாளைக்கு தனி கொடுத்துரும், அப்படியே இழுத்துட்டு போவா. போராசா போ. என்னல பாக்குற? பெத்து வளர்த்த ஆத்தாவோட நேத்து வந்தவ உனக்கு ஒசத்தியா போச்சுல்ல. போ, பெத்த வயிறு பத்தி எரியுது. இன்னும் என்னெல்லாம் படுத்த போறீடோ தெரியல. ஏங்க இப்ப உள்ள வர போறீங்களா இல்லையா? பாத்தியாமா ஓ மவன் எப்படி அம்மிக்கிட்டு உள்ள போறானே. ஆம்பளை பிள்ளைன்னு ஊட்டி ஊட்டி வளர்த்தல்ல, இதுக்கு உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். உனக்கு ஒரு வாய் கஞ்சி கூட கொடுக்க மாட்டான். நல்லா பாத்துக்கோ, நீ என்கிட்ட தான் வந்து இருக்கணும். ஏம்மா பொம்பளை பிள்ளைய துச்சமா நினைச்சல்ல, இதுக்கு தான் உனக்கு பரிசு கொடுத்துட்டு போறான். ஆமாட்டி, படுபாவி பைய ஊட்டி ஊட்டி வளர்த்ததுக்கு இப்பவே என்ன பாடு படுத்தி எடுக்கிறான். யாத்தா, இந்த சம்பந்தத்தை முடிச்சதுக்கு நான் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ தெரியல. இப்பவே இப்படி மந்திரம் போடுதாலே, என்னெல்லாம் போடுவானோ.